ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் கஸ்டமருக்காக 2 மார்க்கெட் சைஸ் கூட போட்டிருக்கேன். இந்த கூட பார்த்திங்கன்னா ஒரு கூடையும் 3 ரோலில் நம்ம மார்க்கெட்லாம் கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த கூடைகளோட வீடியோ பார்த்திங்கன்னா நான் பிகினர்ஸ்க்காக ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஏற்கனவே கூட போட தெரிஞ்சவங்க இந்த மெஷர்மெண்ட் வச்சே இது போடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் நான் இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட் மட்டும் கிளியராக சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த மாடல் தேவைப்பட்டதுன்னா நீங்களும் போட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடைங்க பார்த்திங்கன்னா நார்மல் பேஸ் போட்டு ஹைட்டில் சிவன்கண், பிஸ்கெட் நாட் இது மாதிரி நார்மல் பேஸ் போட்டுட்டு ஹைட்டில் டிஃப்ரெண்ட்டாக போடுறோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் நான் இந்த 2 கூடையுமே போட்டிருக்கேன். இந்த கூடை ஒவ்வொரு கூடை போடுறதுக்கும் நம்மளுக்கு 3 ரோல் ஒயர் தேவைப்படும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் இன்க்ளூடிங் நான் ஹேண்டில் மெஷர்மெண்ட்டோடு தான் சொல்கிறேன். இந்த மாடலுக்கு மட்டும் நம்ம எடுக்கிற அளவு பார்த்திங்கன்னா 2 பண்டல் எடுத்துக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே இந்த ரெட் கலர், இந்த ஆப்பிள் கிரீன் ரெண்டுமே ஈக்குவலாக யூஸ் பண்ணியிருக்கேன். 3x3 பேட்டர்ன் வர மாதிரி. அதனால் இந்த பேட்டர்ன் போடுறதுக்கு நம்ம ஒயர் சூஸ் பண்ணும்போதே நம்ம 2 பண்டல் இருக்கிற மாதிரி ஒயர் சூஸ் பண்ணிக்கணும். வாங்க பேஸ் பார்க்கலாம். பேஸ் பார்த்திங்கன்னா 28 லைன் போட்டிருக்கேன். ஒயர் மெஷர்மெண்ட் ரெட்டில் 16 ஒயர், ஆப்பிள் க்ரீனில் 12 ஒயர், டோட்டலாக 28 ஒயர் கட் பண்ணிக்கணும் 10 அடியில். நான் பிஸ்கெட் நாட் கூடைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 10 அடி கட் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி நார்மல் நாட், சிவன்கண் அந்த மாதிரி பேட்டர்ன் போடும்போது நம்மளுக்கு 10 அடியே போதுமானது. இந்த கூடைக்கு பார்த்திங்கன்னா நான் 10 அடி தான் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எந்த கலர் அதிகமாக எடுக்கிறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். ரெட் கலரில் 4 லைன் போட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு ஆப்பிள் க்ரீனில் 4 டோட்டலாக 12 லைன் பேஸ் போட்டிருக்கேன். இங்கே உங்களுக்கு கவனித்து பார்த்தா தெரியும், நம்ம 4 டிவைட் பண்ணி போடுற மெத்தடில் தான் இந்த கூடையிலையும் போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா என்னென்ன கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ அதே கலரில் 4 டிவைட் பண்ணி போடணும். அப்போ தான் இந்த 3x3 பேட்டர்ன் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம க்ரீன் போட்டிருக்கோன்னா க்ரீன் கலரில் 4 ஒயர் சூஸ் பண்ணி போடணும். ரெட் கலர் ஒயருக்கு ரெட் கலரே 4 பிரித்து அதை கட் பண்ணி விடணும். அது மாதிரி போட்டு ஹைட்டில் நான் சிவன்கண் போட்டிருக்கேன். நான் கீழே இருந்து ஃபுல் டைமண்ட் வர மாதிரி அந்த 3x3 டைமண்ட் 6 டைமண்ட் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப் டைமண்டில் ஃபினிஷ் பண்ணி ஒரு நாட் உள்ளே மடங்கி போகிற மாதிரி சொருகியிருக்கேன். இந்த மாதிரி மார்க்கெட் கூடைங்களா நீங்கள் இது மாதிரி ஸ்மூத்தாக சொருகும்போது நம்மளுக்கு எவ்வளோ திங்ஸ் வேணால் இதில் கேரி பண்ணிக்க முடியும். அந்த வீவியாக சொருகிறத விட இந்த மெத்தட் நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த கூடை நல்லா அகலமாகவே வந்திருக்கு. இந்த கூடைக்கு பார்த்திங்கன்னா நான் முறுக்கு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். 5 அடியில் நான் 12 ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு சைடும் 6 ஒயர் வச்சு நான் முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன். முறுக்கு ஹேண்டில் போடுறதுக்கு நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தான் தேவைப்படும். நான் ஹேண்டில் லாங்காக வேணுன்றதுக்காக அதே மாதிரி நான் கூடையிலையும் கொஞ்சம் இறக்கம் கொடுத்து தான் நான் சொருகியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படி சொருகும் போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கும். நான் இதில் அதிகமான கலர் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதால நான் ரெட் கலர் வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் உருட்டு ஹேண்டில் வேணும்னாலும் இதுக்கு 2 கலர் யூஸ் பண்ணி உருட்டு ஹேண்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த கூடையோட அவுட்புட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நம்ம 28 ஒயர் பேஸில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கூடையோட அகலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 இன்ச்சஸ் வருது. சென்டிமீட்டரில் பார்த்தா 30 சென்டிமீட்டர். நான் 12 லைன் பேஸ் போட்டிருக்கேன். 4 க்ரீன், 4 ரெட், 4 மறுபடியும் க்ரீன் போட்டு 12 லைன் பேஸ் போட்டிருக்கேன்.
இந்த பேஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் வருது. சென்டிமீட்டரில் 13 சென்டிமீட்டர். ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 இன்ச்சஸ் வருது. 11 இன்ச்சஸ்ன்றது சென்டிமீட்டரில் 28 சென்டிமீட்டர் வருது. இந்த கூடை வந்து நம்மளுக்கு மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான கலரில் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த 3 ரோல் ஆகும். இந்த கூடை போடுறதுக்கு இந்த 3 ரோல் கூடையோட மெஷர்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூடை பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் சைஸ் கூடை தான். இந்த கூடைக்கு நான் வந்து 10 + பிளாக் கலர் 11 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க பேஸ் பார்க்கலாம். நான் வந்து 7 கலரில் ஒரு கலர்லேயும் 4 ஒயர், டோட்டலாக 28 ஒயர் எடுத்திருக்கேன். பேஸ் போடும்போது 3 கலர் வச்சு நான் பேஸ் போட்டிருக்கேன். இது வந்து என்கிட்ட மீதமாக இருக்கிற ஒயரை வச்சு தான் இந்த மல்டி கலர் கூட போட்டிருக்கேன். ஹைட்டில் வந்து 4 பிரித்து போடுவோம் இல்லையா, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 7 கலரில் ஒரு கலர்லேயும் 4 ஒயர், 28 ஒயர், டோட்டலாக 10 அடியில் கட் பண்ணியிருக்கேன். இந்த கூடையில் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்கெட் நாட் போட்டிருப்பேன், அதனால் நான் 10 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் நாட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 அடியே போதுமானது. அதே இதில் வந்து நீங்கள் சிவன்கண்ணும் போடலாம். இந்த மாதிரி நார்மல் நாட் பேஸ் போட்டுட்டு ஹைட்டில் சிவன்கண் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தட்லேயும் இந்த கூடை போடலாம். அதுக்கும் உங்களுக்கு 10 அடி போதுமானது. பிஸ்கெட் நாட்க்கு கொஞ்சம் ஒயர் அதிகமாக தேவைப்படுன்றதால நான் 10 அடி எடுத்திருக்கேன். பேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 லைன் போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் இருந்து டோட்டலாக 10 லைனில் வந்து பிஸ்கெட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 டைமண்ட் வந்து நார்மல் டைமண்ட் போட்டு நான் வந்து வி ஷேப்பில் முடிக்காமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட் மடங்கி போகிற மாதிரி உள்ள சொருகி விட்டுருப்பேன். இது மாதிரி நம்மளுக்கு சொருகும் போது நம்ம வந்து வெளியே கொண்டு போகும்போது நம்மளுக்கு கையில் குத்தாமல் உருத்தாமல் ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால தான் நான் எல்லா கூடையுமே இது மாதிரி தான் நான் சொருகிறேன். இந்த கூடையோட ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடைக்கு நான் வந்து உள் ஒயர் பார்த்திங்கன்னா 10 ஒயர் எடுத்திருக்கேன். 4 அடியில் நான் ஒரு சைடும் 5 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து உள் ஒயர் கொடுக்கும்போது என்கிட்ட இருக்கிற நார்மல் நாட் ஒயர் வந்து வேஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த ஒயர் தான் நான் எடுத்துப்பேன். நீங்கள் கிளாஸ் ஒயரே எடுத்திங்கன்னா இன்னும் 2 ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா கிளாஸ் ஒயர் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து கூடையில் ஹேண்டில் வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம உள் ஒயரை வச்சு நம்ம போடுறோம். இதுக்கு அவுட்ரு ஒயர் பார்த்தீங்கன்னா 9 அடியில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். சிங்கிள் கலரில் பிளாக் கலரில் தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு பண்டல் எடுத்தது இல்லை 4 நாளாக பிரித்து போட்டுட்டு இந்த கூடை போட்டு நான் இன்னொரு கூடையில் ஹேண்டில் போடுறதுக்கும் எனக்கு பிளாக் கலர் ஒயர் வந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். நான் நார்மலாக சின்னதாக வைக்காமல் எப்பயுமே எல்லா கூடைக்கும் கொஞ்சம் பெரிய ஹேண்டில் தான் வைப்பேன். நம்ம வண்டியில் ஏதாவது எடுத்துகிட்டு போகும்போதும் நம்மளுக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எப்பயும் கொஞ்சம் லாங்காக தான் வைப்பேன். இப்போ இந்த கூடையோட அவுட்புட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதுக்கு 28 லைன் போட்டிருக்கேன் இல்லையா பேஸ், இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் இருக்குது. பேஸ் வந்து நம்ம 12 லைன் போட்டிருக்கோம். அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்குது. இந்த கூடையோட உயரம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் இருக்குது. இந்த மாடல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நிறைய கூடை போடுறவங்க இந்த மெஷர்மெண்ட் வச்சே ஈஸியாக போடுவீங்கன்னு தான் நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போ போட்ட இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.